ஸ்பாட்லைட் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஈரோட்ல வருவாய்த்துறை அமைச்சர் கே செங்கோட்டையன் கலந்துகிட்ட ஒரு நிகழ்ச்சி ஈரோட்ல பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குது. அனைத்திந்திய வணிகர் சங்கம் அது ஒரு நிகழ்ச்சி நடத்துது ஈரோட்ல. அதுக்கு தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய வருவாய்த்துறை அமைச்சரை அந்த சங்கம் இன்வைட் பண்ணி இருக்குது. இந்த சங்கம் எங்க இருக்குதுன்னு சொல்லி சொன்னா, சங்கத்தினுடைய சொந்த கட்டடம் ஈரோட்டு இடத்த வெட்டுக்காட்டு வளர்த்துக்கிட்டு தான் இந்த மஞ்சள் வளாகத்துக்கு பக்கத்துல அனைத்திந்திய வணிகர் சங்கம்னு ஒரு கட்டடம் இருக்கும். அதுக்குள்ள 2 கலையரங்கம் இருக்கும். ஒண்ணு சக்தி மசாலா ஒரு கலையரங்கம், இன்னொன்னு ஈரோட்டினுடைய தென்னரசு தென்னரசு ஒரு தென்னரசு கலையரங்கம்னு ஒண்ணு இருக்கும். இந்த கலையரங்கத்துக்கு யாரு வர்றாங்க? நம்ம இப்ப இருக்கக்கூடிய வருவாய்த்துறை அமைச்சர் கே செங்கோட்டையன் வர்றார். இப்போ அங்க எல்லாரும் வரவேற்க இருக்கிறாங்க. அதிமுகவில் இருந்து போன ராமலிங்கம் தமிழக வெற்றி கழகத்துல போயிட்டாரு, அவரு வரவேற்கிறார். அவரு தமிழக வெற்றி கழகம் அதிமுகவில் இருந்து போன வரவேற்கிறார். அந்த சமயத்துல அந்த சங்கத்தினுடைய தலைவராக இருந்து கொண்டு தலைவரா பல்வேறு பொறுப்பை வகித்தவர் தான் தென்னரசு. பிரிண்டிங் அசோசியேஷனுக்கு தலைவராக இருந்திருப்பாரு, இந்த மாதிரி தொழிலுக்கு தலைவராக இருக்கிறாரு. அவரு செங்கோட்டையனை வான்னு கூப்பிட்டு இன்முகத்தோட வரவேற்கிறார். ஆனால் இந்த திமுரு பிடிச்ச செங்கோட்டை என்ன சொல்றாருன்னா, உனக்கே எம்எல்ஏ சீட்டு கொடுக்கலையே, உனக்கு எதுக்கு கரவேட்டின்னு கேட்டாராம். உனக்கு எம்எல்ஏ சீட்டு கட்சியில கொடுக்காது இருக்கிறப்போ உனக்கு எதுக்கு கரவேட்டி கட்டிட்டு அப்படின்னு கேட்கிறப்போ தென்னரசு சிரிச்சுக்கிட்ட அமைதியா இருந்தார். சபை நாகரிகம் கருதி தென்னரசு அமைதியா இருந்தார். தென்னரசு அந்த சமயத்துல என்ன சொல்லி இருக்கணும் சொல்லி சொன்னா, அதிமுகவினுடைய ரத்தம் அப்படிங்கிற சொல்லி இருந்தா, தென்னரசு அரங்கம்னு போட்டிருக்கிறதுக்குள்ள உன்னை யாரையா உள்ள வர சொன்னதுன்னு கேட்டு இருக்கணும். யாரு கேட்டிருக்கணும்? தென்னரசு கேட்டு நீ நான் என்னோட பேரு போட்ட கட்டடத்துக்குள்ள உள்ள நுழையாத, நான் வேட்டி கட்டுறதுக்கு என்னன்னு கேட்டதுனால நீ உள்ள நுழையக்கூடாதுன்னு சொல்லி அந்த இடத்துல போராட்டம் நடத்தி ஒரு பெரும் புரட்சி ஏற்படுத்தி இருக்கணும் தென்னரசு அவர்கள். ஆனால் சபையினுடைய நாகரிகத்தை கருதி அவர் எதுவுமே பேசல. ஆனா செங்கோட்டையனுக்கு இந்த திமிர் இருக்க கூடாதுங்க. நீ எத்தனை நாளைக்கு இந்த திமிர் இருக்குங்கிறீங்க? நீங்க உங்க ஆட்சின்னு தமிழக வெற்றி கழகத்துல அப்படியே நீதி நேர்மையா நடந்துகிட்டு இருக்குதா? வெளியே சொன்னா வெக்க கேடுதான். தமிழ்நாட்டுல முழுக்க பார்த்தா கஞ்சா கலாச்சாரம், கொலை பண்ற நடக்கக்கூடிய ரேப்பு இவ்வளவுதான் இல்ல, தினம் செய்தி சீத்தனை செய்யறது ஒரு 100% தமிழக வெற்றி கழகத்துலதான் எல்லா ஒரு கிரைம்லயும் ஈடுபடுறாங்க. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு உட்கார்ந்துருக்குறாங்க. நீங்க தமிழக வெற்றி கழக நேர்மையா ஆட்சியாளர் மாதிரி சொல்லி இருக்கிறப்ப இன்னைக்கு மின்சார கட்டணம் அடுத்து வரக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தை ஆப் எங்க இருக்குன்னு சொல்லி சொன்னாக்கா கரண்ட்ல தான் இருக்குது. நீங்க என்ன சொன்னீங்க? 200 யூனிட் போடுறவங்களுக்கு கரண்ட் பில்லு கம்மி, யூனிட் குறைச்சிக்கலாம்னு சொன்னீங்க இல்லையா? இப்போ 300 யூனிட் போட்டவனுக்கு ஏற்கனவே 300 யூனிட் இருந்துகிட்டா 100 யூனிட் போட்டு 200 யூனிட்னு கணக்கு வச்சாக்கா அவனுக்கு ₹2.50 போட்டு 500 சில்லரா போட்டுட்டு உட்காந்துருந்தாங்க. இப்போ நீங்க 200 யூனிட் கழிச்சு போட்டு ₹4.70 போட்டு ரேட் எச்சு தான் போட்டுருக்குத ஒழியா, இது அப்படியே முழு பூசணிக்காய சோத்துல மறைச்சிருக்கு தமிழக வெற்றி கழகம். இது இன்னும் மக்களுக்குன்னு தெளிவா புரியல. போன தடவையே கரண்ட் பில்லு கட்டினப்ப எல்லாம் அங்கங்க எல்லாம் பிரச்சனை பண்ணாங்க, தவறா கணக்கு எடுத்துட்டுன்னு சொல்லி தப்பிச்சுக்கிட்டாங்க. இப்ப கணக்கு எடுத்துருவாங்க. இப்ப என்ன சொல்ல போறாங்க? தவறா கணக்கு எடுத்துன்னு சொல்ல முடியுமா? இப்போ இன்னொரு 2 பில்ல கட்டினா தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மின் உபயோகிப்பாளர்களுக்கு ரோசம்னு ஒண்ணு வரும். அப்ப எப்ப வரும்? எல்லா விலைவாசி ஏறி போச்சு, கரண்ட் பில்லு ஏறி போச்சுன்னா கட்ட முடியாத சூழ்நிலை வர்ற பொழுதுதான் போராட்டத்தை கையில் எடுப்பாங்க. எப்படி பொதுமக்களை ஏமாத்தி கரண்ட் பில் இன்னைக்கு அப்படியே விஷமான கரண்ட் பில் ஏறுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஏற்றி வச்சிருக்காங்க. ஒரு தொழில் முனைவோனுக்கு கரண்ட் பில் எவ்வளவு வருதுன்னு சொல்லி சொன்னா, ஒரு 75 யூனிட் ஓட்டி இருந்தான்னு வச்சுக்கோங்க, இன்னைக்கு அவனுக்கு ₹1000 கரண்ட் பில் வருது. ஆனா இதுக்கு முன்னால அந்த தொழில் முனைவோனுக்கு போட்டிருக்கிறோம்னா அந்த டேரிஃப்ல வாங்கியிருந்தா மினிமம் 240, ஒரு 75 யூனிட்டுக்கு போட்டிருந்தாக்கா ₹4 ஓட்ட அதுல ஒரு மொத்தமா ஏதோ 500 600 தான் வரும். ஆனா
இன்னைக்கு 2 மடங்கு கரண்ட் பில் எச்சு வந்திருக்குது. இதெல்லாம் எப்ப வெடிக்கும்னு சொல்லி சொன்னாக்கா ஒரு எலெக்ஷன் வர நேரத்துலதான் வெடிக்கும். நீ அடுத்து நடக்கக்கூடிய இந்த இடைத்தேர்தல் வெடிக்கும், உள்ளாட்சி தேர்தல் அப்ப வெடிக்கும். இப்ப இதுக்கெல்லாம் உதாரணமா இடத்தை எடுத்துக்கணும்னு சொல்லி சொன்னா, இன்னைக்கு இந்த நீட் எக்ஸாம் நடந்தது பாத்தீங்களா? அந்த நீட் எக்ஸாமுடைய போராட்டத்தினுடைய வெற்றி நாளைக்கு தமிழ்நாட்டில் கரண்ட் பில்லுடைய போராட்டத்தினுடைய வெற்றியா மாறதுக்கு கூடிய சீக்கிரம் இல்லை. எல்லா விலைவாசி ஏறிடுச்சுங்க. தமிழக வெற்றி கழகம் வந்த பிற்பாடு காய்கறிலிருந்து பண்ட உப்பு புளி எல்லாத்துலயும் விலை ஏத்திட்டான். எல்லாம் விலையேறி போச்சு. மக்கள் எல்லாம் அப்படியே பல்ல கடிச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்காங்க. ஏன்டா ஓட்ட போட்டோம் அப்படிங்கிற ஆதங்கத்துலதான் உட்கார்ந்துட்டு இருக்காங்க இல்லையோ, யாரும் தமிழக வெற்றி கழகத்துல மனம் ஊந்தி ஏத்துக்கிட்டு சிரிச்சு வாழறதுக்கு உண்டான சூழல் இல்லை. விலைவாசி எல்லாம் ஏறி போச்சு. அதே மாதிரி கூலி விலைவாசி ஏறப்ப தொழிலாளர்களுக்கு என்ன ஆகும்? அவங்கள கூலி உயர்வு ஏற்படுத்துவாங்க. கூலி உயர்வு ஒரு குறிப்பிட்ட இதுக்குத்தான் ஏற்றம். மற்றதெல்லாம் சம்பளத்தை அப்படி ஏற்றி கொடுக்க மாட்டாங்க. அதை அப்படியே வச்சு காலத்தை ஓட்டணும். இதெல்லாம் எப்பொழுது வெடிக்கும் என்று சொன்னால், எப்படி இந்த கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சியினுடைய அவனால் நினைச்சு பார்த்திருப்பாங்களா? கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சிக்கு அபிஜித் தீக்கர்னு சொல்லி ஒரு தலைவர் ஒருத்தர் வருவாரு. அதுக்கு ஆதரவா சோனத் வாசுங்கிற உண்ணாவிரதம் இருப்பாரு. இந்தியாவையே ஸ்தம்பிக்க வைப்பார்னு சொல்லி யாராவது கனவில் நினைச்சிருப்பார்களா? மோடியே கனவு நினைச்சிருக்க மாட்டாங்க. பிஜேபி அரசாங்கமே கனவு நினைச்சிருக்காது. இப்போ டெல்லியில ஜந்தர் மந்தர்ல பயங்கர கூட்டம், 10 லட்சம் பேர்த்த கொண்டாந்து இறக்குனாங்க. அங்க ஒரே நைட்டுக்குள்ள பார்த்தா 10 லட்சம் பேர் கூட்டிட்டா அங்க நாடாளுமன்றத்தை நடக்கிறதுக்கு இல்லாம முடக்கினது. வேற யாருமே இதுவரையிலும் முடக்கவில்லை. ஒரு மாணவன் நினைத்தால் நடத்தி காண்பிப்பாங்கிறதுக்கு ஏற்கனவே ஒரு உதாரணம் உண்டு. அதே மாதிரிதான் இந்த தடவை நடத்தி இருக்கிறாங்க. நீங்க போலீஸ் வச்சு அடிச்சு முடுக்குனீங்க, யாருமே அங்க அடிச்சு முடிச்சு போகல. அங்கேயே நைட் அண்டே டேரா போட்டு மறுபடியும் போராட்டத்திலேயே உட்காந்துருந்தான். ஒரு 10 லட்சம் பேர் அவர் டெல்லியில உட்கார்ந்துருந்த பார்த்துட்டு தமிழ்நாடு முழுக்க அங்க இருக்க அடிக்கிறாள் டிவியில பாக்குறாங்க இல்லையா? போட்டு மாணவர்களை போலீஸ் வெளுத்து வாங்குது. அது போலீஸ் புடவை போட்டுக்கிட்டு வந்த ரவுடிகளோ போட்டு அடிச்சு நொறுக்கினதுல தமிழ்நாடு இந்தியா முழுக்க கொந்தளிச்சிருச்சுங்க. இந்த நீட் எக்ஸாம் பிரச்சனை கர்நாடகாவில், கல்கட்டாவில், ஆந்திராவில், மகாராஷ்டிராவில், தமிழ்நாட்டில் எல்லா பக்கமே மாணவர்கள் இந்த பிரச்சனையை கையில் எடுத்தாங்க. இதுல மாணவர் பெருமன்றம் முக்கிய பங்கு வகிச்சது. இன்னைக்கு மந்திரி பதவிய தர்மேந்திர பிரதான் கல்வி மந்திரி பதவியை ராஜினாமா செஞ்சிட்டார். இதுவரையிலும் வரலாற்றிலேயே பிஜேபியினுடைய வரலாற்றுல ஒரு போராட்டத்தினுடைய எதிரொலியாக மந்திரி ராஜினாமா பண்றது இப்போ ஒரே தடவை தான். இது எதை காமிக்குதுன்னா, பிஜேபிக்கு அடுத்த தடவை ஆட்சி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. மோடியினுடைய அதிகாரம் குறைஞ்சு போச்சு, பவர் குறைஞ்சு போச்சுங்கிறது தான் இப்ப இதை காமிச்சுக்கிட்டு இருக்குது. மோடி என்னென்னமோ 2 நாளா பண்டி பார்த்தாங்க. பிஜேபி பண்டி பார்த்தா, அந்நிய சக்தி உள்ள வந்துருச்சு, வேறொருத்த வந்தா இப்படி கலாட்டா பண்ணா அப்படி கலாட்டா பண்ணி என்னென்னமோ நீங்க பொய்யும் புரட்டும் கதையால விட்டு பார்த்தீங்கன்னா மாணவர்கள் சலிக்காம போராடினாங்க. வெற்றியின பிற்பாடுதான் அந்த சோனக்கு வாசுங்கிறவர் அந்த உண்ணாவிரதத்தை நீக்கிறாருன்னா 2 நாளைக்கு நேற்று முன்னால நீக்கிறாரு. இன்னைக்கு மந்திரி ராஜினாமா பண்றாங்க. ராஜினாமா பண்றவில்லை, அவங்க கோரிக்கை அதுதான். நாங்களாம் கஷ்டப்பட்டு படிக்கிறோம், படிச்சு நீங்க எவனோ ஒருத்தர் கொஸ்டின் பேப்பர் ஆட் பண்ணி அவன் டாக்டரானா நான் படிக்கிறவன் எங்க போவோம்னா? இனி பிற்காலத்தில் என்ன நடக்கும்னு சொன்னா, அடுத்த தடவை இந்த மருத்துவ கவுன்சிலிங் வரும் இல்லையா? ஏற்கனவே ஆல் இந்தியா மெடிக்கல் போர்டுக்கு தனியா ஒரு எக்ஸாம் இருக்கும். அது எழுதி படிச்சு பாஸ் பண்ணணும்ல அந்த எய்ம்ஸ்ங்கிற காலேஜில் போய் சேருவாங்க. ஆனா இப்போ மாநில கல்விக் கொள்கையை மத்திய அரசுக்கு புடுங்கினதுனாலதான் ஏழை மாணவர்கள் மருத்துவ கனவு பாழாகுது. நீ அடுத்த தடவை என்ன ஆகும்? இந்திய முழுக்க இந்த போராட்டம் வீரம் கொண்டெழுது. மாநில கொள்கையில் மத்திய அரசாங்கம் தலையிடக்கூடாது. மாநில கொள்கை எப்படி இருந்ததோ முன்ன படிக்கிறதுல கட்டா பேசிஸ்ல மெடிக்கல் சீட்டு கொடுத்த மாதிரிதான் வருங்காலத்தில் கொடுக்கோன்னு சொல்லி அடுத்த வருடம் இந்த மாணவர் பெருமன்றம் இந்த போராட்டத்தை கையில் எடுக்கிறப்ப நிச்சயமாக வெற்றி பெறுவார்கள். இன்னைக்கு ராஜ்மோகன் இன்னைக்கு மெரினா கடற்கரையில கூட்டத்தை தடை பண்றாங்க. யாரும் உள்ள போகக்கூடாது தடை பண்றாங்க இல்லையா? ஆனா கடைசியா போன பொண்ணு உள்ள சொன்னா மாணவர்கள் யாரும் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை. மாணவர்களுடைய சக்தி என்னங்கிறது இப்பதான் மோடிக்கு உரைச்சிருக்குது. இனி அடுத்த தடவை நடக்கக்கூடிய ஒரு
மெடிக்கல் கவுன்சில் நடக்கும் இல்லைங்களா, மாநில கொள்கை கல்வி கொள்கையில மத்திய அரசு தலையிடக்கூடாதுன்னு சொல்லி இந்தியா முழுக்க போராட்டம் வெடிக்கும். போராட்டத்தில் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.